அனிருத் அப்படின்னு சொன்னாலே உங்கள் எல்லாருக்குமே மாசு லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் தான் வந்து ஞாபகம் வரும். ஆனால் அனிருத்தோடைய ரொமான்டிக் சைடை பற்றி உங்களுக்கு தெரியுமா? என்ன சிச்சுவேஷன்? சார் ஃபஸ்ட் டைம் வந்து ஹீரோயினை பார்க்குறான், பார்த்த உடனே பயங்கரமாக லவ் வருது. ஐயோ, இதுக்கே டைடானா எப்படி சார்? இது நீங்கள் உங்கள் ஸ்டைலில் ஒன்று பண்ணுவீங்களா? இன்றைக்கும் பல இளைஞர்களுடைய நாடி நரம்புல ஊறும் ஒரு பாட்டு வந்து எல்ஐகேலேருந்து தீமா. மோர் தென் 10 years இந்த பாட்டை வந்து நான் கேட்குறேன். ஸ்டில் இந்த பாட்டை கேட்குறப்பெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு. பார்த்த விழிகள் ரெமோ ஆல்பம்ல ஒரு ஸ்பெஷலான மெலடி சாங். காதலுக்கு அன்பெனும் ஆயுதம் தேவை. இதை நான் சொல்லல, விஷ்ணு ஏடவன் சொல்றாரு அனிருத்தோட இசையில. தங்கமகன் ஆல்பம்ல என்ன சொல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. ஸ்வேதா மோகன் அவர்களுடைய வாய்ஸுக்காகவே நீங்க இந்த பாட்டை கேட்கலாம். உன்னோடு வாழ்வது ஆனந்தமே என்பதை விவரிக்கும் ஒரு அழகான பாட்டு. விவேகம் படத்துல இருந்து. எலியும் பூனையுமா இருக்கிற கப்பலா நீங்க, அப்போ உங்களுக்காகவே ஒரு பாட்டு இருக்கு. காதல் ஒரு ஜுரம்னு வாலி ஒரு பக்கம் எழுத, அனிருத் இந்த பக்கம் மியூசிக் கம்போஸ் பண்ண, நமக்கு கிடைச்சது பாருங்க ஒரு பாட்டு. போ இன்று நீயாக பாட்டெல்லாம் எப்ப கேட்க ஆரம்பிச்சனோ இப்ப வரைக்கும் அந்த மியூசிக்ல இருந்து வெளியே வர முடியல. ஒண்ணுமே ஆகல அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கும். ஸோ வரிகளாகவும் சரி இசையாகவும் சரி நீங்க ரொம்ப ரசிச்சு கேட்பீங்க. இது வரைக்கும் நீங்க கேட்கலன்னா போய் கேட்டு பாருங்க. எனக்கு ஒன்னு பார்க்கணும் இப்போ. உங்க காதலி உங்களை நேரா பாக்குறாங்களா, அப்ப அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்? அன்பே மணியே கண்ணே செல்லமே அப்படின்னு சொல்லி காதலியை கூப்பிட்ட காலம் போய் இப்ப பே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அனிருத் எனக்கே ஒரு காதல் பாட்டு போட்டிருக்காரா அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணி கேட்கிற ஒரு பாட்டு. அனிருத் ஸ்ருதிஹாசன் இவங்க 2 பேரும் காம்போவா சேர்ந்து நம்மளை தூக்குன ஒரு பாட்டு. காதல் வந்தா எப்படி இருக்கும்? ஒரு குட்டி சைஸ் புசுவானத்தை எடுத்து உங்க நெஞ்சுக்குள்ள பொருத்தன மாதிரி இருக்கும். இத விக்னேஷ்வன் வரிகள்ல எழுத அனிருத் மியூசிக் போட்ட பாட்டு. உங்களுக்கு அனிருத் கம்போஸ் பண்ணதுல ரொம்ப பிடிச்ச காதல் பாடலை கமெண்ட்ல சொல்லுங்க.